Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு electrical resistivity. Okay? So இந்த term தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணலாம். ஓகே? சோ ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பல் என்ன? R, கேபிட்டல் R. இல்லையா? சோ ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பல் வந்து கேபிட்டல் R. So resistance na enna paathom, it's a property of a material to oppose the flow of charge. So flow of charge வந்துட்டு oppose பண்ணும், அதாவது current flow வந்து தடுக்கும். ஓகே, சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம wood எடுத்துக்கோன்னு வைங்க. ஓகே, சோ இப்போ இந்த wood வழியா current பாஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த woodல வந்து நான் current பாஸ் பண்ணேன்னா எனக்கு உள்ள current பாஸ் ஆகி போகுமா? போகாது. ஓகே, சோ கரண்ட் வந்து இதுக்குள்ள நமக்கு பாஸ் ஆகாது பிகாஸ் கரண்ட வந்து இந்த wood வந்து அப்போஸ் பண்ணுது. சோ அப்பனா என்ன அர்த்தம்? இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கறனால இங்க கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியல. ஓகேவா? சோ இதே வந்துட்டு நம்ம ஒரு வேற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். இப்ப காப்பர் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். சோ இங்க நம்ம கரண்ட் பாஸ் பண்ணா என்ன ஆகும்? அந்த கரண்ட் வந்து உள்ள பாஸ் ஆகி போகும் பிகாஸ் இந்த கரண்ட வந்துட்டு அப்போஸ் இந்த மெட்டீரியல் வந்து அப்போஸ் பண்ணல. ஓகே, சோ அதிகமா அப்போஸ் பண்ணல. சோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது வந்துட்டு அப்போஸ் பண்ணல, உனக்கு கரண்ட் வந்து ஈஸியா உள்ள ஃப்ளோ ஆகுது. ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? இட்ஸ் அப்போசிங் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஓகே, சோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்போஸ் பண்றது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சோ இங்க வந்து இந்த வுட்ல பிளாஸ்டிக்ல எல்லாம் உனக்கு கரண்ட் வந்து அலோ பண்ணாது பிகாஸ் இட் ஹாஸ் மோர் ரெசிஸ்டன்ஸ். சரியா? நிறைய தடைகள் இருக்கு கரண்ட் பாஸ் ஆகி போறதுக்கு. ஓகேவா? ஆனா காப்பர், அலுமினியம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து தடுக்கிறது வந்துட்டு கம்மியா இருக்கு. சோ இங்க வந்துட்டு கரண்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் length of the material. Okay, so resistance is depending upon the length of the material. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க. சோ இப்போ வந்துட்டு ஒரு ரோடு இருக்கு. சரியா? இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா தான் வண்டி போயிட்டு இருக்கு. சரியா? இங்க ஒரு லாரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க ஒரு கார் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இங்க ஒரு வெஹிக்கிள், ஏதோ வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. சரியா? சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீ இங்க இருந்து வர்ற, உனக்கு வந்து இந்த ரோட்ல வந்து போறது ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? ஈஸியா இருக்கும். ஏன்னா நீ என்ன பண்ணலாம், சோ எங்கெங்க கேப் இருக்கோ அதுல நீ ஈஸியா வண்டி ஓட்டிட்டு போயிடலாம். சரியா? சோ பட் இந்த மாதிரி இல்லாம உனக்கு ரோடு வந்து டிராபிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இங்க ஒரு வெஹிக்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆட்டோ நிக்குதுன்னு வச்சுக்கலாம், இங்க ஒரு பஸ் நிக்குது, இங்க ஒரு பைக் நிக்குது. ஓகே, சோ இங்க இன்னொரு ஒரு கார் நிக்குது. சோ இப்படி உனக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ரோட்ல நிக்குது. சரியா? சோ இங்க இருக்கிற ஒரு ஷாப்க்கு நீ போகணும். ஓகேவா? சோ அப்ப எப்படி போவ நீ? சோ இதுக்கு முன்னாடி சொன்ன கேஸ்ல வந்து நீ ஃப்ரீயா போன இல்லையா? சோ அங்கேயே வண்டிகள் இருந்துச்சு, பட் உனக்கு நிறைய இல்ல. ஓகேவா? சோ அப்ப நீ ஈஸியா இருந்த கேப்ல எல்லாம் டிராவல் பண்ணி போயிட்ட. ஓகேவா? பட் இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உனக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணுவ? சோ இப்படி வர்ற அப்படின்னா இங்க வந்தோடனே உன்னோட நீங்க நல்லா ஃபாஸ்டா வர, இதை தடுக்கிறதுக்கு இங்க உனக்கு ஒரு வண்டி நிக்குது. ஓகே, சோ அப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க இருந்து திரும்ப எங்க ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்து இங்க இப்படி வர்ற. சோ இங்க வந்தேன்னா இங்க ஒரு வெஹிக்கிள் இருக்கு. சோ இப்ப இங்க இருந்து திரும்ப எங்க கேப் இருக்குன்னு பார்த்து இங்க வர்ற. இங்க வந்தேன்னா இங்க ஒரு வெஹிக்கிள் இருக்கு. சோ நீ இப்படியே எங்க ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு இங்க வர்ற. ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃப்ரீயா போன ஒன்னால இந்த கேஸ்ல என்ன பண்ண முடியலன்னா ஃப்ரீயா போக முடியல பிகாஸ் உனக்கு அங்க நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அததான் என்னன்னு சொல்றோம்னா ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்போ உனக்கு இங்க நிறைய அப்போஷன்ஸ் ஒன்னு வந்து ஈஸியா ஃப்ளோ பண்ண விடாம நிறைய அப்போஷன்ஸ் இருக்கு. சோ அததான் நம்ம என்ன சொல்றோம்? ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இங்க ஒரு ஷாப் இருக்கு, நீ வந்து இப்ப இங்க இருந்து இந்த ஷாப்க்கு போகணும். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆயிருது? இங்க இருந்து உனக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருது, இந்த லென்த் வந்து உனக்கு அதிகமாயிருது. ஓகேவா? சோ அப்போ இப்போ உனக்கு இது அதிகமாகறப்ப உனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்ப இங்க இருந்ததை விட அதிகமா இருக்குதா இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உனக்கு கம்மி ஆகுதா? சோ இப்ப இங்க இருந்ததோட உனக்கு லென்த் இன்க்ரீஸ் பண்ணதும் இன்னும் என்ன இருக்கு உனக்கு, நீ இன்னும் உனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நீங்க போகணும் இல்லையா? சோ அப்போ உனக்கு என்ன ஆகுது? இந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் உனக்கு இதை விட உனக்கு அதிகமாயிருது. புரியுதா?
புரியுதா உங்களுக்கு? சோ லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருது. இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த் பொறுத்து இருக்கு. எப்படின்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருது. இதே லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருது. ஓகே, சோ இதே தான் நம்ம கண்டக்டர்லயும். இப்போ ஒரு கண்டக்டர் நீ எடுத்திருக்க அப்படின்னா சோ இந்த கண்டக்டருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இந்த கண்டக்டர் வந்து நீ இன்னும் இதனுடைய லென்த்தை வந்து நீ அதிகப்படுத்துற. ஓகே, சோ இப்ப லென்த் உனக்கு அதிகமாகும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருது? அதிகமாயிருது. புரியுதா? புரியுதாமா? சோ அப்ப லென்த்துக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது? லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இத என்ன மாதிரி ரிலேஷன்ல நீ எழுதலாம்? R is directly proportional to L. R is directly proportional to L. That means என்ன அர்த்தம்? எனக்கு length increase ஆகும்போது resistance increase ஆகுது, length decrease ஆகும்போது resistance decrease ஆகுது. சரியா? இப்போ next point பாருங்க. This resistance is depends on area of the cross section of the material. Okay? So second case என்ன கொடுக்கறாங்கன்னா resistance வந்து area of cross section பொறுத்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, சோ அதாவது இதேதான். இப்போ இங்க இருந்து இந்த ஷாப்க்கு போற உனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போ உனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இந்த ரோடு வந்து நல்ல பெருசா இருக்கு. ஓகே, இந்த ரோடு வந்து நல்ல அகலமாயிருச்சு. சோ ஏரியா வந்து உனக்கு அதிகமாயிருச்சு. சோ இங்க வந்து உனக்கு வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஓகே, டிஸ்டர்பன்ஸ்க்கு இங்கேயும் உனக்கு வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஆகுது? உனக்கு இந்த ஸ்பேஸ் அதிகமானனால இப்படி வர்ற நீ இப்ப நீ ஃபர்ஸ்ட் இப்படி போனியா, கொஞ்சம் அந்த சின்ன ரோடா இருக்கும், உன்னுடைய சாய்ஸ் வந்து இப்படி நீ போயிட்ட. ஓகே, இப்ப அகலமா இருக்கிறதுனால நீ என்ன பிளான் பண்ற? சோ இங்க வந்துட்டு இங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சோ இங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா இவ்வளவு தூரம் நீ வந்துடலாம். ஓகே, சோ இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நீ இப்படி போயிடலாம். ஓகேவா? சோ அப்ப ஏரியா வந்து அதிகமாகும் போது டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகுது. சரியா? சோ அப்ப இதே ஒரு கண்டக்டருக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா என்ன ஆகும்? சோ இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு. ஓகே, சோ இந்த கண்டக்டர்னுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். சோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு கண்டக்டர் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஓகேவா? சோ இந்த கண்டக்டர் வந்து நீ கிராஸ் செக்ஷன் பண்ற. சோ எப்படின்னா இந்த கண்டக்டருடைய ஆக்சிஸ்க்கு இத பெர்பெண்டிகுலரா கட் பண்ற. ஓகே, சோ இப்போ இந்த கண்டக்டர் இப்படி கட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது? இந்த இடம் உனக்கு என்ன ஆகும்? ரெண்டா டிவைட் ஆயிரும் இல்லையா? சோ அப்போ இந்த ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். சோ இது வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதை இப்படி திருப்பி பார்த்தேன்னா உனக்கு தெரியற சர்ஃபேஸ் இது. ஓகே, சோ அப்ப இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, சோ இது வந்துட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, சோ நம்ம எந்த ஏரியாவை எடுக்கிறோம்னு தெரியுதா உங்களுக்கு? சோ இந்த ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, சோ இப்போ இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோம். அந்த கண்டக்டருடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்மாலா இருக்கு. ஓகே, ஏன்னா இன்னொரு கண்டக்டர் நம்ம எடுத்திருக்கோம், அவங்களுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து நம்மளுக்கு லார்ஜரா இருக்கு. ஓகே, சோ இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எது தெரியுதா? சோ இது வழியா தான் நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. சோ இப்போ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கிறதுனால இங்க என்ன பார்த்தோம்? ஏரியா கம்மியா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கம்மியா இருக்கு, சாரி அதிகமா இருக்கு. ஓகே, சோ அப்ப இங்க ஏரியா கம்மியா இருக்கிறதுனால இங்க ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஆனா இங்க வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்மளுக்கு லார்ஜரா இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸா இருக்கு. ஓகேவா? புரியுதா? சோ அப்ப நம்மளுக்கு கரண்ட் வந்து ஈஸியா ஃப்ளோ பண்ண முடியுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏரியாவுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரிலேஷன் என்ன? சோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப இத நான் என்ன மாதிரி எழுதலாம்? இங்க நான் என்ன ரிலேஷன் அப்ப போடலாம்? R is inversely proportional to A. Okay, that means when area is increases, the R is decreases. புரியுதாமா உங்களுக்கு? சோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ நம்ம வந்துட்டு R is directly proportional to L னு போட்டுருக்கோம். அடுத்து R is inversely proportional to A னு போட்டுருக்கோம். சோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதிரலாமா நம்ம? சோ எப்படி எழுதலாம்? R is directly proportional to L and inversely proportional to A. இது ரெண்டையும் இப்படி கம்பைன் பண்ணிக்கலாமா? இதே மீனிங் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலா மாத்த போறோம். ஓகேவா? சோ அப்ப ஈக்குவலா மாத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இல்லையா?
நம்ம இஷ்டத்துக்கு இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல்னு மாத்தி எழுதிட முடியாது. we have to introduce one constant. so இங்க என்ன கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா ரோ. ஓகேவா? இந்த சிம்பிளை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம் இந்த L/A இங்க எழுதிக்கிறோம். ஓகேவா? சோ இது என்ன இந்த ரோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோ தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே? இந்த ரோவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அல்லது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே? சோ அப்ப இதனுடைய சிம்பிள் என்னது? ரோ. ஓகேவா? சரி, அப்ப இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவ் பவரை தான் நம்ம ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சொல்லுவோம். ஓகே? சோ ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு மெட்டீரியலுக்கு எவ்வளவு ரெசிஸ்டிவ் பவர் இருக்கு அத சொல்றதுதான் வந்துட்டு ரெசிஸ்டிவிட்டி. ஓகே? அப்ப ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்போஸ் பண்ணுது, இதுவும் தான் அப்போஸ் பண்ணுது. அப்ப இதுவும் அதே மாதிரி தான் சொல்றோம். அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பாய் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாய் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பாய் வந்துட்டு பி. ஓகே? இந்த ஏங்கிற பாய் வந்துட்டு நல்ல டைம் இருக்கு, அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க வந்து நிறைய 1 மார்க்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய அடிஷ்னலா புக்ஸ் வாங்கி நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ அவங்களால நல்ல மார்க் எடுக்க முடியுது. ஓகேவா? இந்த பிங்கிற பாய் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போறாங்க. சோ அவங்களுக்கு வந்து நேரம் படிக்கிறதுக்கு நேரம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த நேரத்துலதான் அவன் படிக்கிறான். ஓகேவா? சோ இன்னொன்னு மத்த புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவனுக்கு பைசா கிடையாது. ஓகேவா? சோ இருக்கிறத வச்சு அவன் படிச்சு ஏதோ ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறான். ஓகேவா? சோ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரு நல்லா படிக்கிறா அப்படின்னு நான் கேட்டேன்னா உங்களுடைய ஆன்சர் என்னதான் இருக்கும்? இந்த ஏங்கிற பர்சன் வந்து நல்லா படிக்கிறான் இல்லையா? சோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏ பர்சன் தான் வந்து நல்லா படிச்சிருக்கான். பிகாஸ் நல்ல மார்க் எடுத்திருக்கான். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேக்குறேன், இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு படிக்கிற அந்த டெண்டன்சி அதிகமா இருக்கு, யாருக்கு அந்த படிக்கிற திறன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன். ஓகே? சோ நம்மளுடைய கொஸ்டின் வந்து இப்ப இங்க வந்து உன்னுடைய ஆன்சர் வந்து இவன் தான் நீ சொல்ல முடியாது. ஓகே? ஏன்னா இவனுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இவனுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதனால அவனால நல்லா படிக்க முடிஞ்சு அவன் ஷைன் பண்றான். ஓகே? சோ நான் அதை வச்சுட்டு இவனுக்கு தான் படிக்கிற திறன் அதிகமா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? நான் எப்ப இவன் தான் அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே சிச்சுவேஷன்ல இருந்து, ரெண்டு பேரும் ஒரே அட்மாஸ்பியர்ல இருந்து ஒரே மாதிரி அவங்க படிச்சு அதுல அவங்க ரிசல்ட் வச்சு நான் சொல்லலாம் யாருக்கு அந்த படிக்கிற அந்த திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. புரியுதா? சோ புரியுதா உங்களுக்கு? சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டியும் ரெசிஸ்டன்ஸும். ஓகே? சோ இங்க வந்து எப்படி நிறைய டைம் கிடைக்கிறதுனால அவன் நல்லா படிக்கிறான், நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்றதுனால அவன் நல்லா படிக்கிறானோ அதே மாதிரி இங்க வந்து லென்த் அதிகமாகறப்ப ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமாகுது. ஏரியா வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கிறப்ப ஏரியா வந்து அதிகமா இருக்கிறப்ப நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. சோ இந்த மாதிரி இங்க ஒரு கண்டிஷனுக்கு எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு. ஓகே? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மெட்டீரியல் எடுக்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு லென்த் வந்து கம்மியா இருக்கு. சரியா? சோ இவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? சோ இவங்களோட நான் இன்னொரு மெட்டீரியல் கம்பேர் பண்றேன். அவங்க வந்து ரொம்ப லென்த் வந்து அதிகமா இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப நான் வந்து இந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவ் பவர் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஷார்ட்டா இருக்காங்க, இவங்க லாங்கா இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவங்களுடைய ரெசிஸ்டிவ் பவரை என்னால கணிக்க முடியாது. அப்ப நான் எப்ப இவங்க ரெண்டு பேர்ல ரெசிஸ்டிவ் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் யாருக்கு எப்ப நான் சொல்ல முடியும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒரே மாதிரி எடுக்கிறப்ப. ஓகேவா? சோ அப்பனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு மெட்டீரியல் நான் எடுக்க போறேன். என்னன்னா காப்பரும் ரப்பரும் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப காப்பர் வந்து நம்ம எடுத்திருக்கோம், இங்க வந்து ரப்பர் எடுத்திருக்கோம். ஓகே? இது ரெண்டையும் நான் எப்படி எடுக்கிறேன்னா இந்த ரெண்டுமே லென்த் வந்து எனக்கு 1 மீட்டர் தான் இருக்கணும். இதுவும் 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன், இதுவும் 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதனுடைய ஏரியா வந்து எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயரா இருக்கணும், இதனுடைய ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயரா இருக்கணும். ஓகே? சோ அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே கண்டிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? சோ இப்ப நான் கரண்ட் இதுல பாஸ் பண்ணணும். ஓகே? சோ இப்ப நான் வந்து ரெண்டுலயும் நான் கரண்ட் பாஸ் பண்றப்ப இதனுடைய ரெசிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கலாம்.
ஓகே சோ எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கறத வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ இப்போ காப்பர்ல வந்து உனக்கு என்ன இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் பிகாஸ் இதுல வந்து கரண்ட் உனக்கு நல்லா ஃப்ளோ ஆகும் ரப்பர்ல வந்து உனக்கு என்ன ஆயிரும் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் பிகாஸ் இங்க ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்காது ஓகேவா சோ ஆனா ஒரே இதுலதான் நீ எடுத்திருக்க இப்ப நீ இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்ப தெரியுமா இங்க எவ்வளவு அப்போஸ் பண்ணுதுன்னு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பல இதுதான் வந்துட்டு இந்த மெட்டீரியலுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி இந்த மெட்டீரியலுக்கான ரெசிஸ்டிவ் பவர் வந்து இவங்க தான் புரியுது ஏன்னா ரெண்டு பேரும் நம்ம ஒரே சிச்சுவேஷன்ல எடுத்து வச்சிருக்கோம் ஓகே இப்ப இந்த இதனுடைய வேல்யூஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா 1.62 into 10 to the power minus 8 வரும் இந்த ரப்பருக்குள்ள வேல்யூ என்ன வரும்னா 10 to the power 30 into 10 to the power 16 சோ ரெசிஸ்டன்ஸ் பாரு இங்க 10 to the power minus 8 சோ ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இவங்களுக்கு பாருங்க 10 to the power 13 இது வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா சோ அப்போ இதுதான் இப்ப நம்ம இங்க கண்டுபிடிச்சதா இந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவ் பவர் ஓகேவா சோ இது வந்து லென்த் நீ இதுல இன்க்ரீஸ் பண்ற இப்போ நான் இந்த காப்பரோட லென்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் இப்போ இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாது ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி ஒரே சிச்சுவேஷன்ல நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் ஓகே சோ மீட்டர் லென்த் வந்து 1 மீட்டர்ல தான் இருக்கணும் ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்ல தான் இருக்கணும் ஓகே சோ அப்படி வச்சு நம்ம கண்டுபிடிச்சதுதான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி ஓகேவா புரியுதா ஆனா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது உனக்கு லென்த் ஏரியாலாம் மாறும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகுது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது ஆனா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது உனக்கு மாறவே மாறாது ஏன்னா நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா சோ இப்போ இந்த ஃபார்முலால பார்க்கலாமா சோ இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்ணிருக்கணும் சோ இப்போ நம்ம ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ அப்ப ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த R இங்க கொண்டு வந்துடலாமா R இங்க A by L மாறிடுமா சோ நல்லா கவனிங்க இப்போ இத வந்துட்டு நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் rho L by A is equal to R ன்னு இருக்கு சோ நான் இதுதான் என்னன்னு சொல்ல போறேன் சோ rho is equal to R இது இந்த பக்கம் போறப்ப நமக்கு நியூமரேட்டர்ல போயிடும் இது டினாமினேட்டர்ல வந்துரும் ஓகே சோ அதுதான் எழுதி இருக்கேன் rho is equal to R A by L ஓகே அப்ப ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம என்னன்னு சொன்னோம் லென்த் வந்து எனக்கு 1 மீட்டரா இருக்கணும் ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயரா இருக்கணும் ஓகேவா ஏன்னா அப்பதான் நான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்க முடியும் சோ அப்ப this is equal to இப்போ எனக்கு இதுல 1 இதுக்கு 1 போட்டா எனக்கு என்ன ஆயிரும் சோ இது வந்துட்டு 1 by 1 rho is equal to R புரியுதா சோ லென்த் 1 மீட்டர் ஏரியாவும் 1 மீட்டர் ஸ்கொயர் எடுத்தோம்னா அப்ப எனக்கு கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி புரியுதா இப்போ வந்துட்டு ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து டெஃபினிஷன்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம் சோ இதே தான் நம்ம எழுத போறோம் சோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as the resistance ஓகே சோ இத வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் னு சொல்லலாம் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டியை ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லலாம் எப்போ அப்படினா of a conductor of unit length and unit area of cross section புரியுதா மீனிங் புரியுதா சோ உனக்கு யூனிட் லென்த் உனக்கு 1 இருந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் 1 இருக்கும்போது கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஓகே இந்த ஃபார்முலால இருந்தே நீங்க அதை எழுதிடலாம் ஓகேவா சோ இப்போ இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ rho is equal to யூனிட் கண்டுபிடிக்கிறோம் ஆர் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள யூனிட் வந்து என்னது ஓம் இல்லையா சோ ஏரியாக்குள்ள யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர் லென்த்க்குள்ள யூனிட் என்னது மீட்டர் ஓகே சோ அப்ப இங்க 2 m இருக்கு இங்க 1 m இருக்கு அப்ப நம்ம 1 m கேன்சல் பண்ணிக்கிறோம் சரியா சோ அப்ப உனக்கு கிடைக்கிறது ஓம் மீட்டர் ஓகே சோ யூனிட் ஃபார் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஓம் மீட்டர் ஓகேவா சோ இப்போ டிஃபரன்ஸ் between resistance and electrical resistivity அப்படினு கேட்டாங்கன்னா உனக்கு ஈஸியா அத டிஃபரன்ஸ் பண்ண தெரியணும் சோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தோம் இது வந்துட்டு இஸ் ஜஸ்ட் opposing the flow of charge அல்லது flow of current ஓகேவா சோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னா ஒரு மெட்டீரியலுடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஒரு மெட்டீரியலுடைய பண்பு அந்த மெட்டீரியலுக்கு உள்ள பண்பு என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து அதிகமா ரெசிஸ்ட் பண்ணும் இந்த மெட்டீரியல் ரப்பர் வந்து அதிகமா ரெசிஸ்ட் பண்ணும் கிளாஸ் வந்து அதிகமா ரெசிஸ்ட் பண்ணும் காப்பர் வந்து ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும் சோ இப்படி ஒரு மெட்டீரியலுடைய பண்பு சொல்றதுதான் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி ஆர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி
சரியா? ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி லென்த் ஆஃப் த மெட்டீரியல், ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல். ஆனா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து லென்த்தையோ இல்ல ஏரியாவையோ டிபெண்ட் ஆகி இருக்காது. ஓகே, நேச்சரை மட்டும் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். என்ன மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் என்ன அதை பொறுத்து தான் அது இருக்கும். ஸோ காப்பரா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி இது, நிக்கலா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி இது, இப்படிதான் நம்ம பிரிக்கலாமே தவிர அதனுடைய லென்த் மாறுச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பிள் என்னது? ஆர். எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி சிம்பிள் என்னது? ரோ. ஓகேவா? அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய யூனிட் என்னது? ஓம். எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி யூனிட் என்னது? ஓம் மீட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து 6th ஸ்டாண்டர்டுக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது 6th ஸ்டாண்டர்ட் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க. தேங்க்யூ.